அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு குழு மாஸ்டர் டெக்னீஷியன் முனைவர் சி சுமதி மற்றும் ஆர்ஜே காமாட்சி. நிகழ்ச்சி மேற்பார்வை சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜாராம். இன்று நம் வானொலியில் நேரு இளையோர் மையத்தை பற்றிய ஒரு சிறப்பு நேர்காணலை கேட்க போறோம். இந்த நேர்காணல்ல நம்ம வானொலியில இன்று இணைய இருப்பவர் நம் சிவகங்கை மாவட்டத்தின் நேரு இளையோர் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி சுமதி அவர்கள். வணக்கம் சார். நேரு இளையோர் மையம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்போலேருந்து தொடங்கப்பட்டது, அது எப்படி வளர்ந்து வந்திருக்கு, இந்த வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். நெஹ்ரு விகேந்திரா சங்கதன் இது 1972 ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ட்வின் பிரதர் ஆஃப் என்எஸ்எஸ்ன்னு வேணால் சொல்லலாம். 1969 நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா நம்ம ஸ்கூல் கோயிங் இல்லைன்னா காலேஜ் கோயிங் யூத்துக்குள்ளே பவரை நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் 1969 ஸ்டார்ட் பண்ணி ஒரு இப்போ வரைக்கும் என்எஸ்எஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் யூத்துன்னு பார்த்தீங்கன்னா மியர்லி காலேஜ் கோயிங் இல்லை ஸ்கூல் கோயிங் மட்டும் இருக்க மாட்டாங்க. நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஃபார்மல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண யூத் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா புட் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அண்ட் அதுதான் நெஹ்ரு விகேந்திரா சங்கதன். நெஹ்ரு விகேந்திரா சங்கதன் 1972 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இனிஷியலாக ஒரு 100+ டிஸ்ட்ரிக்டில் பைலட் பேஸில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் லேட்டர் ஆன் இருக்கிற 623 டிஸ்ட்ரிக்ட்மே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெஹ்ரு விகேந்திரா சங்கதன் பற்றி சொல்லணும்னா நீங்கள் உலகத்திலே பெரிய இளைஞர்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் நெஹ்ரு விகேந்திரா சங்கதன். ஃபுல் ஃப்ளெட்ஜாக இப்போ ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. சரிங்க சார். இப்போ இதில் ஒரு அமைப்பு சாரா இளைஞர்கள், பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் என்எஸ்எஸ் இது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இல்லாத அமைப்பு சாரா இளைஞர்களை திரட்டுறது தான் இந்த நேரு இளையோர் சங்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்கள திரட்டுறது ரொம்ப எளிமையான காரியம்தான். ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க அந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி அவங்கள சேர்த்துருவாங்க. இப்போ இது மாதிரி பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ நிறுத்தினவங்க, ட்ராப் அவுட்ஸாக இருக்கிறவங்க, இல்லை படித்து முடித்த இளைஞர்கள், இவங்களை எப்படி இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வரீங்க? ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு புதிய ஃபினாமினா கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லிடுறேன், எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி நெஹ்ரு விகேந்திரா ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்எஸ்எஸ்ன்னு சொல்லும்போது ஒரு காலேஜில்னா ஸ்கூல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் நமக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறம்போது கொஞ்சம் ரூரலில் போய் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான். ஸோ அதுக்கான கவர்மெண்ட்லேருந்தே புட் ஃபார்வர்ட் பண்ண ஐடியா தான் அந்த யூத் கிளப்னு சொல்கிறது, இளைஞர் மன்றங்கள், நான் மகளிர் மன்றங்கள்னு சொல்கிறது. ஸோ இளைஞர் மன்றங்கள் மகளிர் மன்றங்கள்னு சொல்லும்போது ஆல்ரெடி முன்னாடியே இப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்திருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த விளையாட்டு போட்டிகள் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்தும் வில்லேஜ் லெவலில் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கூட அக்கௌண்டபிள் ஆக்குறோம், அவ்வளோதான். ஒரு யூத் கிளப்னு சொல்லும்போது கொஞ்சம் அக்கௌண்டபிள் ஆக்குறோம். நீங்கள் இப்போது யூத் கிளப் இல்லாத இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடத்துகிறது அங்கே இருக்கிற யூத் மட்டும்தான். ஸோ ஃபெஸ்டிவல் நடத்தும் போது பேசிக்காக அதுலேருந்து மணி கலெக்ட் பண்ணுறதுலேருந்து இல்லாட்டினா அதுக்கு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலேருந்து எல்லாமே அந்த யூத் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்க அக்கௌண்ட் ஃபார் பண்ணுறது கிடையாது. ஸோ இல்லாட்டினா ஒரு நெய்மில் நாங்கள் தான் நடத்துகிறோம்னு ஒரு நெய்மில் புட் ஃபார்வர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு யூத் கிளப்புங்கிற வரும்போது இந்த மன்றம் தான் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுது. ப்ளஸ் இவ்வளோ ஃபண்டு நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு அக்கௌண்ட் ஃபார் பண்ணுறதுக்கும் கொண்டு வரதுக்கும் நம்மளால் முடியுது. அண்ட் ஆல்ரெடி மேடம் சொன்னது மாதிரி அது கொஞ்சம் இவங்களை இந்த ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் பேசிக்காக அவங்கள நம்ம 1972 ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல்ரெடி அவங்களுக்குள்ள சக்ஸஸஸ் இருக்காங்க. முன்னாடி மன்றங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணி பெரிய லெவலுக்கு மன்றங்களை கொண்டு போன ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த மன்றங்களை உடைய விட மாட்டாங்க. ஸோ அந்த மன்றங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஆர்கனைஸ்டான ஐடியாஸை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் கிரெடிட் டெபிட் பேலன்ஸ் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே இந்த சின்ன ஆர்கனைசேஷனான ஒரு யூத் கிளப் அதை மெயின்டைன் பண்ணுது. டில் நவ் 1990s இருக்கிற ஒரு யூத் கிளப்போட ஆனுவல் ரிப்போர்ட் வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்ன, அவங்க அவ்வளோ அக்கௌண்ட் ஃபார் ஆக்காங்க. ப்ளஸ் அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க.
எப்படி ப்ராப்பராக ஒரு மன்றத்தை கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது. இனிஷியலாக அவங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது ஃபார்மலாக அப்படி பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. புதுசாக போகிற இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஸ்க்ராப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பேசிக்காக சொல்லி கொடுத்து அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் ப்ரோக்ராம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள ரெக்கார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பில் எப்படி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்குள்ள வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ த்ரூ தெம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட். இளைஞர்கள் தான் வந்து இந்தியாவோட தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இளைஞர்களோட சக்தியை திரட்டி அது மூலமாக நிறைய நல்ல செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இந்த இளையோர் சங்கத்துடைய செயல்பாடுகள் என்னென்ன? மேம், செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நமக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் மினிஸ்ட்ரியிலேருந்தே கொடுத்துருவாங்க. ஸோ நெஹ்ரு விகேந்திரா வந்து நம்ம மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் அது கீழே ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான். ஸோ எவ்ரி இயர் வந்து ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்துடும். ஸோ அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் பேஸில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லா பிளான் ஆஃப் ஆக்ஷனும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ப்ரோக்ராம் வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மட்டும்தான், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் மேக்ஸிமம். அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் நாங்கள், அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ஸ்கில் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இது தான் எக்ஸஸாக பண்ணுறது. ப்ளஸ் நீங்கள் டிக்ளமேஷன் கான்டெஸ்ட்னு சொல்லி நேஷ்னல் லெவல் நடக்கிற ஒரு பேச்சு போட்டி இருக்குது. ஸோ அதுவுமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பேசிக்காக பண்ணுறது. சொல்லணும்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் கண்டக்ட் பண்ண லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம், க்ரீனரி அவேர்னஸ், இந்த சென்ஸ் ட்ரீ பிளான்டேஷனுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் பற்றி அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு ஃபிட் இண்டியா பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் லேட்டர் ஆன் நீங்கள் ஆத்ம நிர்பர் பாரத் பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு இந்தியா அதுதான் ஆத்ம நிர்பர் பாரத். அது நம்ம 2019 கோவிட் அஃபெக்ட் ஆன உடனே ப்ரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண ப்ரோக்ராம் தான் ஆத்ம நிர்பர் பாரத். அண்ட் அது எதுக்காகன்னா நம்ம இளைஞர்கள் இல்லை, நம்ம சமுதாயத்தை இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறதுக்காக, அதாவது இந்தியாவில் மேட் இன் இந்தியா அதை மேக் இன் இந்தியா ப்ரொமோட் பண்ணதுக்காக, அதுதான் ஆத்ம நிர்பர் அதுக்குள்ள மீனிங். அண்ட் ஸோ அதுக்குள்ள அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேங்கிங் பற்றி உள்ள அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ இதெல்லாம் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்னால த்ரூ யூத் கிளப்ஸ் இல்லைன்னா த்ரூ வாலண்டியர்ஸ், அதுதான் பேசிக்காக நாங்கள் பண்ணுறது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் சப்போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னா பெர்மிஷன் தர வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தம் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போது ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மன்றங்கள் எங்கள் கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ, அதாவது நெஹ்ரு விகேந்திரா கூட இளைஞர் மன்றமாக இருந்தால் நம்ம கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு நம்ம அவங்களுக்கு அஃபிலியேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மகிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை மன்றங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ட்டு, எந்தெந்த மன்றங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அதாவது மன்றங்கள் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றிய அளவிலான ஸ்போர்ட்ஸும் மாவட்ட அளவிலான ஸ்போர்ட்ஸ். ஒன்றிய அளவிலான ஸ்போர்ட்ஸில் அந்தந்த பிளாக்ல எத்தனை மன்றம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த மன்றம் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாக் ஏற்றாப்புல நாங்களும் எங்கள் குரூப் ஈவெண்ட்டையும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டையும் மாற்றிக்கிடுவோம். குரூப் ஈவெண்ட்டில் வாலிபால், கபடி அண்ட் தக் ஆஃப் வார்லாம் கனெக்ட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் 100 மீட்டர் ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவோம், ஷார்ட் புட், டிஸ்கஸ், ஜாவலின் கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லெவல் வின்னர்ஸை டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிச்சோன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ப்ரைஸஸ் கொடுப்போம். அதான் பண்ணுறது. அண்ட் அடுத்து வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதாவது கலை விழா, மாவட்ட கலை விழான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இதே மாதிரி தான் மன்றங்கள்லேருந்து இன்வைட் பண்ணுவோம், ப்ளஸ் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா நமக்குள்ள மன்றங்கள்லேருந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும்னு வச்சு ஸ்கூல்லையும் காலேஜஸ்லேருந்தையும் நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது 1 டே ப்ரோக்ராம் தான், அது முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் ஸ்கில் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், தையல் பயிற்சி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டடான மன்றங்களுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவோம். எந்த மன்றம் விருப்பம் இருக்கோ அந்த மன்றம் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமு 25 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்போம், நம்ம தையல் பயிற்சி கொடுப்போம். ஸோ 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் அவங்க எக்ஸ்பென்ஸ் ஒன்றுமே அவங்க செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே த்ரூ நெஹ்ரு விகேந்திரா டைரக்ட் கிளப்புக்கு பேமெண்ட் பண்ணிடுவோம். டீச்சருக்குமே நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வேலைன்னா வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு போக வேண்டியது, அது மட்டும்தான் வேலை. ஸோ 3 மந்த்ஸ்க்கு எண்டில் நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம் உங்களுக்கு. அதுதான் ஸ்கில் அப்கிரேடேஷன் பார்ட்டில் இருந்து.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நமக்குள்ளது நம்ம ப்ரோக்ராம் நெஹ்ரு விகேந்திரா ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லும்போது மியர்லி நம்ம மினிஸ்ட்ரி ஃபண்டட் மட்டும் கிடையாது. ஸோ அதர் மினிஸ்ட்ரிஸ் ஃபண்டும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியிலேருந்து நீர் மேலாண்மைக்காக கேஷ் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீர் மேலாண்மை பற்றி தான், வாட்டர் கன்சர்வேஷன் பற்றி உள்ள அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் அது. ஸோ அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கம்ப்ளீட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 2020-21 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம மாங்குடி சார் தான் லான்ச் பண்ணாங்க ப்ரோக்ராம். ஸோ அது நிறையா அதில் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு விஷயம் என்னென்னா காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். நீர் மேலாண்மை பற்றி உள்ள காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அவேர்னஸ் மைம் நாடகம், அதாவது ஸ்கிட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ காரைக்குடியிலுமே நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணோம். ஸோ அண்ட் வேறு பண்ணியிருந்தது நம்ம ஜல் சம்வாதுன்னு சொல்லுவாங்க, டிபேட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அவேர்னஸ் போஸ்டர்ஸ் பேம்லெட்ஸ் எல்லாம் எல்லா வில்லேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இதான் அது பண்ணியிருந்தது. நெஹ்ரு விகேந்திராக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் தான் இது எல்லாமே. ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நேஷ்னல் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ்னால் எங்களுக்குள்ளே நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்டேட் டைரக்டரேட் தான். ஸோ ஸ்டேட் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க கீழே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்மளை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டேட் டைரக்டர் தான் டைரக்ட்லி. ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இந்த சென்ஸ் நம்ம வந்து மினிஸ்ட்ரியிலேருந்தே 2 ஸ்டேட்டை வச்சு கிளப் பண்ணிடுவாங்க. இந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில் அந்த ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டை விசிட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடும் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கட் தான் கிளப் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நம்ம சைடு விசிட் பண்ணுவாங்க, சென்னை விசிட் பண்ணுவாங்க. சென்னை விசிட் பண்ணிவிட்டு நமக்குள்ள ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி, ப்ளஸ் அவங்கன்னு சொல்லும்போது எதுக்காக சத்தீஸ்கட் ஜார்க்கண்ட்னு சொல்கிறோம்னா அது வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியா. ஸோ அவங்களுக்கு வெளி சைடில் இருக்க டெவலப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ சென்னை விசிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அங்கே உள்ள ப்ராப்பரான மெரீனா பீச் அப்படின்னு சொல்ல சைட்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுவாங்க, அது தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதுதான் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்கிறது. ஸோ அதில் ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது, நார்மலான யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் தமிழ்நாடை வந்து ஜம்மு காஷ்மீர், நம்ம ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலத்தை கூட கிளப் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து 219 பேர் இந்த லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. அண்ட் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லும்போது ஜம்மு காஷ்மீரையும் தமிழ்நாடையும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிளப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நடக்கல, அது லாஸ்ட் ஃபினான்ஷியலில் கிளப் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேயே அதுலேருந்து ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை என்டையர்லி டிஃப்ரெண்ட் கிளைமேட். ஸோ அவங்களுக்கு ஃபுல் சைட் சீயிங்காக தான் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட் தமிழ்நாடும் விசிட் பண்ணுவாங்க. இந்த ட்ரைபல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வர்றவங்க கம்ப்ளீட் தமிழ்நாடுலாம் விசிட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்கவங்க மேக்ஸிமம் ஏரியாஸ் எல்லாமே விசிட் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் நேஷ்னல் லெவல் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல். நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு லாஸ்ட் இயர் பிளான் பண்ணது பாண்டிச்சேரியில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. கோவிட்னால ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. யூத் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறது வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வென்யூவை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்எஸ்எஸ், என்ஒய்கேஎஸ், நெஹ்ரு விகேந்திரா சங்கத்தன், என்சிசி இவங்க எல்லாத்துக்குமே சர்க்குலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் அனுப்பி வைக்கணும். ஸோ ஒன்று வந்து கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் நடக்கும், நேஷனல் கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் நடக்கும், அதுக்கு அனுப்பி வைக்கணும். ப்ளஸ் ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா மாநிலத்திலேருந்தும் அவங்களுக்குள்ள ஃபுட்டை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நமக்கு அதை டேஸ்ட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அங்கே. அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ எல்லாரை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். அண்ட் இந்த யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இல்லாட்டினா இந்த யூத் ஃபெஸ்டிவல் இதுக்குள்ளெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஸோ நம்ம இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும். நாங்களே ட்ரைபல் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுக்குள்ள ட்ரைபல் டான்ஸஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு 3 ட்ரைபல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் த சேம் இன் த சென்ஸ். அண்ட் அவங்க பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள டான்ஸ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அவங்கெல்லாம் நிறையா நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஐடியாஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நிறையா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஐடியாஸ். அவங்க ஐடியாஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுமே நிறையா இனிஷியேட்டிவ் போடுது. இதே மாதிரி இந்த ட்ரைபல் அஃபெக்டட் இல்லை நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் அவங்கள முன்னாடி கொண்டு வரதுக்காக ஸோ நிறைய எஃபோர்ட்ஸ் போடுது. ஸோ நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி எல்லா மாநிலங்களுக்கு இடையில் இளைஞர்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நீங்கள் சந்திக்க வைக்கவும் எல்லாருடைய கலாச்சாரங்களை வந்து பரிமாறிக்கிறதாக சொல்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குதுங்க சார். இது நடக்குது அப்படிங்கிறது வந்து இதில் பொதுமக்களும் பங்கேற்கிறாங்களா இந்த நிகழ்ச்சிகளை? பொதுமக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. யூத் ஃபெஸ்டிவல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா யூத் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது போய் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்குது.
பட் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் கிடையாது. ஏன்னா அவங்களுமே அவ்வளோ ஒரு ஏரியாவிலேருந்து வருவாங்க. அது ஒரு கொஞ்சம் அஃபெக்டடான ஏரியாவிலேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வர்றதே சிஆர்பிஎஃப் இல்லைன்னா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட தான் அவங்க வருவாங்க. ஸோ அப்படி போலீஸ் ஃபோர்ஸோட வரும்போது அது கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கிடையாது. ஸோ எதுவும் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணது என்னென்னா பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் சாதிச்சவங்களை கூப்பிட்டு அவங்களாட்டி இன்ட்ராக்ட் பண்ண வந்தோம். ஸோ அங்கே வந்து மிஸ்டர் மெட்ராஸ் இருந்தார் பாடி பில்டர். ஸோ அவரை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வச்சோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்க எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க இவங்கக்கிட்ட. எப்படி எஜுகேஷன், உங்களுக்குள்ள எஜுகேஷன் எப்படி, அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராப்பராக நாலேஜபிளாக எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக அவங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வேறு நம்ம பண்ணது நிறையா சயின்டிஸ்ட் ஒரு ஆர்ட்டுங்க சார் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க அவங்க கூட. ஸோ பெட்டர் வேர்ல்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ப்ராப்பராக. அது பண்ண வைக்க முடியுது. பட் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி யூத் எக்ஸ்சேஞ்சில். சார், இப்போ இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல வந்து நிறைய தன்னார்வலர்களா ஈடுபட்டு மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு இளையோர் அமைப்பு மூலமா வந்து அந்த பெருந்தொற்று காலத்துல எதுவும் நிறைய நிகழ்ச்சிகள் இல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துனீங்களா? இல்லை, கோவிட் ஸ்டார்டிங் டைமில் நாங்களும் ஸ்டக் ஆகிட்டோம். உண்மை தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டக் ஆன மாதிரி நம்மளும் ஸ்டக் ஆகிட்டோம். நம்ம ஃபண்ட் ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியலை. இனிஷியலாக நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம் தான் இருக்குது. யுவசக்தின்னு எங்களுக்கு ஒரு யூத் கிளப் இருக்குது. வேறு யாரையுமே ரிஸ்க் எடுக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பரில் கோவிட் ஸ்டார்ட் ஆகுது. ரைட் மார்ச் செகண்ட் வீக்கில் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ எங்களுக்குமே ஆளுகளை ரிஸ்க் எடுக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம். நம்ம யூத் கிளப்பில் இருக்கவங்களையுமே ரிஸ்க் எடுக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம யுவசக்தின்னு ஒரு யூத் கிளப் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எங்களுக்குள்ள ஆஃபீஸில் இருந்து. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணோம். ஸோ மெட்டீரியல் எல்லாமே நாங்களாக தான் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ணோம். ப்ளஸ் மாஸ்க் அந்த டைமில் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த டைம் வந்து கொஞ்சம் மாஸ்க் எல்லாமே ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. எங்கேயுமே கிடைக்கல. அந்த மாஸ்க்கு தைக்க வைக்கிறதுக்கு நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்காக கொஞ்சம் மாஸ்க்கு இப்போ திருப்பூரில் இருந்து எல்லாமே மாஸ்க் வருத்தி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில். த்ரூ எஸ்ஐஜி எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அது மாஸ்க் வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம யூத் கிளப்ஸ் அவங்களா தான் பண்ணாங்க. நம்ம சைடில் இருந்து என்னென்னா மியர்லி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து கோவிட் கண்ட்ரோல் ரூமில் 2-3 பேர் இருந்தாங்க. நம்ம வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ப்ளஸ் நம்ம வாலண்டியர்ஸாக அவேர்னஸ் பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, இல்லாட்டினா என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீல்டுக்கு போகாமல் தான் ஒர்க் பண்ணாங்க. யாருமே ஃபீல்டுக்கெல்லாம் ரொம்ப போக விடல. ஏன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால யாரையுமே போக விடலை. அண்ட் கொஞ்சம் பேர் வெளியில் போய் பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் இந்த கோவிட் டைமில் கோவிட் வார் ரூமில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவ்வளோதான். ப்ளஸ் மித்த பண்ணது எல்லாமே யூத் கிளப்ஸ் தான். கிரெடிட் கம்ப்ளீட் அவங்களுக்கு தான். நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பெருசாலாம் நம்ம பண்ணல அந்த டைமில். உண்மை தான். அண்ட் யூத் கிளப்ஸ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரைக்குடிலே தெரியும். காரைக்குடியில் நிறைய யூத் கிளப்ஸ் இருக்குது. நெஹ்ரு விகேந்திரா கூட அட்டாச்சாக இருக்க யூத் கிளப்ஸ். அவங்க எல்லாம் செஞ்ச விஷயம்னா கபசுர குடிநீர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். சரி, அது பிறகு இந்த வில்லேஜ் லெவலில் சானிடைசேஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம அந்த சானிடைசர்லாம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர்கிட்ட. நம்மக்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இந்த எஸ்யூடிபி ஸ்கில் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸ். அதில் ஸ்கில் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸில் நம்ம ட்ரைனிங் கொடுத்தவங்ககிட்டே நாங்கள் கூப்பிட்டு சொன்னோம், மாஸ்க் தச்சு நீங்கள் திருப்பி தர சொல்லி. ஸோ அவங்க நிறைய பேர் மாஸ்க் தச்சு கொடுத்தாங்க. மானாமதுரையில் இருந்தெல்லாம் மாஸ்க் தச்சு நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு ஃபார்மல் வேக்சினேஷன் எல்லாம் ஃபார்மல் ஆன பிறகு, அதாவது வேக்சினேஷன் வந்து வந்த டைம்லேயே ஃபஸ்ட் டைம் நம்ம காரைக்குடியில் வேக்சினேஷன் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் கண்டக்ட் பண்ணோம். 500+ வேக்சினேட் பண்ணாங்க. அண்ட் அந்த டைமில் ராஜேந்திரன் சார் விசியாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட் வேக்சினேஷன் இங்கே தான் கண்டக்ட் பண்ணோம் எனக்கு காரைக்குடியில். என்எஸ்எஸ் கூட சேர்ந்து நம்ம வேக்சினேஷன் கண்டக்ட் பண்ணோம். அண்ட் வேக்சினேஷன் ட்ரைவ்ஸில் எல்லாமே நம்ம வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. யூத் கிளப்ஸில் இருந்தும் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வாலண்டியர்ஸுமே போய் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ப்ராப்பராக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்க சொல்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வாலண்டியர்ஸ் போயிருந்தாங்க. அண்ட் இந்த வேக்சினேஷன் பற்றி உள்ள அவேர்னஸ் அதான் இனிஷியலாக இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் என்னென்னா நிறைய பேர் பயப்பட்டு இருந்தாங்க வேக்சின் போடுறதுக்காக. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கெல்லாம் நிறையா போஸ்டர்ஸ் கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்குறது, பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறது, போஸ்டர்ஸ் பேஸ்ட் பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணோம். அண்ட் ஒரு வேவ் வர்ற டைம்லேயுமே நம்ம கபசுர குடிநீரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட்
நம்ம சிவகங்கை டவுனில் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ்னு ஒரு யூத் கிளப், ஒரு கிளப்புக்குள்ள பேர் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் வின்னர்ஸ்னு ஒரு யூத், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ஸ்டார்டிங் டில் எண்ட் வந்து அந்த லாக்டவுன் பீரியட் கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து கபசுர குடிநீர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் அது ஒரு பெரிய விஷயம். அவங்க ஃப்ரீயாகவே கபசுர குடிநீர் பொடி வாங்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கே எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மீனாட்சி சுந்தரம் சொல்லி நமக்குள்ள ஒரு எக்ஸ் வாலண்டியர் தான் அவங்க. ஸோ அவங்க தான் அதுக்குள்ள இனிஷியேட்டிவ் எல்லாமே எடுத்தது. அண்ட் இதேமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாரையும் விட்டு போயிருந்தா இது தப்பாக நினச்சிக்கிறாங்க. அண்ட் மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க சொந்த செலவுலேயே மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க. இதே மாதிரி சானிடைஸ் ஒர்க் பண்ணவங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சார், இப்போ இந்த தன்னார்வலர்களா இந்த இளையோர் சங்கத்துல சேர்ந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துறாங்க. அதுல பங்கேற்கிறாங்க. மற்றபடி நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து பொதுமக்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கான அங்கீகாரமா ஏதாவது விருதுகளோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது அரசாங்க சைட்ல இருந்து இல்ல உங்களோட அந்த இளையோர் சங்கத்துல இருந்து வந்து அவங்களுக்கான அங்கீகாரங்கள் வந்து கிடைக்குதா? எப்படி கொடுக்குறீங்க சார்? அவார்ட் பற்றி சொல்லணும்னா, நம்ம கன்சர்ன்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எங்கள் பிளாட்ஃபார்ம் வந்து இளைஞர் மன்றங்கள் இல்லைனா மகளிர் மன்றங்கள். ஸோ இளைஞர் மன்றம் சிறந்த யூத் கிளப், பெஸ்ட் யூத் கிளப் இல்லைனா பெஸ்ட் மகிழா மன்றம், இவங்களுக்கு தான் நாங்கள் அவார்ட் கொடுக்குறோம். ஸோ இண்டிவிஜுவலாக யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. ஸோ பெஸ்ட் யூத் கிளப் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளதை பர்சன் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ₹25,000 கொடுப்போம். ஸ்டேட் லெவலில் 75,000 அண்ட் நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ₹3,00,000 இப்படி தான் கொடுக்குறது. ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேர்மேன் கமிட்டி தான் செலக்ட் பண்ணும். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காரைக்குடி வந்து இந்த அவார்டுக்கு ஃபேமஸ். அண்ட் ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக காரைக்குடி தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 2019 ஐ திங்க். ஸோ சுவாமி விவேகானந்தா யூத் கிளப், பிறகு 2021 கன்னி நம்ம வள்ளல் அழகப்பர் யூத் கிளப். ஸோ இப்படி கண்டினியூஸாக காரைக்குடி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன் பிட்வீன் வேறு நிறைய இடத்துல சிவகங்கை, மானாமதுரை, திருப்பூணம் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, நெஹ்ரு கேந்திரா எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஆல்டர்னேட்டாக ஆளுக்கு வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெக்கக்னேஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூத் கிளப் அவார்டு மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎஸ்ஐன்னு சொல்லி ஒரு ஸ்வச் பாரத் சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லி கிளீன்னஸ் பற்றி ஒரு காம்படிஷன் நடத்துவோம். ஸோ 2019 நடத்தணும். அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை, கோவிட்னால அதுக்கப்புறம் நடத்தவே கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ப்ரைஸஸ் மணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். 30,000, 20,000, 10,000 அப்படி கிளீனிங் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் ஃபார் 1 மந்த். ஸோ அந்த 1 மந்த்க்குள்ளே எண்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் எங்களுக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பேஸில் நாங்கள் 3 பேரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்க 3 பேர்த்துக்குமே ப்ரைஸ் மணி கொடுப்போம். இதுதான் ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தையல் பயிற்சி வகுப்புகள் இதெல்லாம் வந்து நடத்துறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து சேரணும் இல்ல இந்த தையல் பயிற்சியை எடுத்து நடத்தணும், ஏற்கனவே அதுல படிச்சவங்க இருக்காங்க, அவங்க வந்து இதுல வந்து இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி எங்கே வந்து யாரை அணுகணும்? அந்த விவரங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ தையல் பயிற்சி நான் சொன்னது இந்த ஸ்கில் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது வந்து அந்த யூத் கிளப் தான். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த யூத் கிளப் வில்லிங்காக இருக்காங்களோ, ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருவோம். அதான் உண்மையாக செய்கிறது. ஸோ அந்த யூத் கிளப் தான் கன்சர்ன் ட்ரைனிங் டீச்சர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறது அவங்க தான். ஸோ இப்போது யாருக்காவது உங்களுக்கு இதே மாதிரி ட்ரைனிங் டீச்சராக எம்ப்ளாய் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நெஹ்ரு கேந்திரா ஆஃபீஸை அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் அதாவது உங்கள் ஏரியாவில் அவங்க பயிற்சி நடத்தும். அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கிளப்பு வந்து பயிற்சி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களை எங்களுக்கு அங்கே எம்ப்ளாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் எதுக்கு இது சொல்கிறோம்னா, காரைக்குடியில் இருக்கிற ஒரு ஆளை, சாக்கோட்டை பிளாக்ல இருக்கிற ஒரு ஆளை தூக்கி சிவகங்கையில் நாங்கள் எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா கொடுக்கறதே ₹5,000 தான் பெர் மந்த். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ உங்கள் பக்கத்து ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருந்தால் உங்களை அங்கே எம்ப்ளாய் பண்ண முடியும். அது இப்போ என்ன பண்ணலாம். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்ட் நெஹ்ரு கேந்திரா ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுங்க. இந்த நேரு யுவ கேந்திராவுடைய அலுவலகம் வந்து இங்கே காரைக்குடியில் இருக்குதுங்களா சார்? இல்லை சிவகங்கை மாவட்டத்துக்கு மாவட்ட தலைமையகம் அங்கே மட்டும்தான் இருக்குதா? எங்கே இருக்குது சார்? மேம், ஆஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டவுனில் மட்டும்தான் இருக்குது ஆஃபீஸ். வேறு எங்கேயுமே ஆஃபீஸ் கிடையாது. ஸோ எங்களுக்குள்ளே ஈஸியாக யூத் கிளப் அப்ரோச் பண்ணுறதுக்காக தான் ஒரு பிளாக்லையும் வாலண்டியர்ஸை வச்சுருக்கோம். ஸோ கன்சர்ன் வாலண்டியர்ஸ்குள்ள நம்பர்ஸுமே இருக்குது. அண்ட் நீங்கள் பெட்டர் நெஹ்ரு கேந்திரா ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் நம்பர் உங்களுக்கு தந்துடுவோம். அந்த பிளாக்ல இருக்க வாலண்டியர்ஸ் நம்பர் தந்துடுவோம். நீங்கள் அவங்களுக்கு கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யார் வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில் கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம். இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இருக்குதுங்களா சார்? இது வந்து அண்ணா நகர், சிவகங்கை டவுன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்.
அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கிரவுண்டோடு இருக்கிற ஒரே நெஹ்ரு விகேந்திரா ஆஃபீஸ் சிவகங்கை ஆஃபீஸ் மட்டும்தான். வேறு எல்லாமே வந்து ஒன்றில் 2 பில்டிங் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கூட அட்டாச்சாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்டுக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு யூத் கிளப் தான் கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு மன்றம் தான் கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் நமக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அங்கேயே நடத்திடுவோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மேக்ஸிமம் அங்கே நடத்திடுவோம். இப்போ நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த இளையோர் சங்கத்தில் இருக்கீங்க. இப்போ மற்ற இளையோர் சங்கங்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களையும் நீங்கள் இந்த போட்டிகள் நிகழ்வுகளில் சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாவட்டத்தில் மக்களுடைய பங்கேற்போ ஆர்வமோ எப்படி இருக்குதுங்க சார்? நல்ல ஒரு கொஸ்டின். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா சிவகங்கை வந்து இனிஷியலாக நான் 2019 தான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எனக்குமே புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிவகங்கையிலேருந்து கிடைச்ச சப்போர்ட்னு சொல்லும்போது பெரிய ஒரு விஷயம். அண்ட் முன்னாடி இருந்தவங்க அந்த பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. உண்மைதான். எனக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பக்கா ஒரு ரூரல் ஏரியாவாக இருந்தால் கூட அண்டு எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்க யூத் கிளப்ஸும் இது வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. 10-15 இயர்ஸாக இருக்க யூத் கிளப்ஸ் இப்போ ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்ன சொல்கிறது கைட் பண்ணவங்க ப்ராப்பராக இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஸ்லேருந்து ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்டார்ட் பண்ணுறதை விட அப்படி எல்லாம் தெரிஞ்ச நிறையா கிளப்ஸ் இருக்கவும் ஜஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இதுதான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலையாக இருந்துச்சு. அது பிறகு தான் ரீச் பண்ணாத வில்லேஜ் எல்லாம் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண யூத் கிளப்குள்ளே பேரை சொல்லி தான் மித்த இடத்துல எல்லாமே நாங்கள் கிளப்பு ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதாவது ஒரு கிளப் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, ஒரு விளையாட்டு போட்டி ஒரு கிளப்பு நடத்துது. ஸோ மித்த ஊர்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த விளையாட்டு போட்டியில். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு ஃபண்டு தர்றது, இல்லைனா யார் உங்களை கைட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கன்சர்ன் கிளப்பில் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெஹ்ரு விகேந்திரா. ஸோ அப்படி நிறையா கிளப்ஸ் வந்து எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. புதுசாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நிறைய பேர் அங்கிட்ட அப்ரோச் பண்ணுறதை விட இங்கிட்ட வந்தவங்களை வச்சு தான் எங்களுக்கு யூஸ் இருக்குது. ஸோ அங்கிட்டு போகிறது ப்ராப்ளம் என்னென்னா அதிலிருந்து மெயினான ஒரு மெம்பர் போயிட்டாலே இந்த கிளப்பு உடஞ்சி போயிடுது. ஸோ இங்கிட்டு வர்றவங்க கண்டினியூஸாக எங்கள் கூட டச்லேயே இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் சிவகங்கை பொதுவில் நல்லா தான் இருக்குது. அண்ட் மித்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி எனக்கு தெரியல. பட் சிவகங்கை ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். இப்போ இதில் இந்த தன்னார்வலர்களாக சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களா இருக்கலாம். நேரு விகேந்திரா இந்த மாதிரி அமைப்பில் போய் சேரணும்னு தெரியாமல் நிறையா தன்னார்வலர்களாக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்கலாம். அவங்க வந்து எப்படி இதில் இணையணும் சார்? அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது ஒரு மன்றம் இல்லாட்டினா ஒரு குரூப் ஆஃப் யூத் உங்களுக்கு மன்றம் ஃபார்ம் பண்ணி நெஹ்ரு விகேந்திரா கூட சேரணும்னா ஒன்று நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் நெஹ்ரு விகேந்திரா சங்கதன். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒஃபிஷியலாகவே நம்ம வெப்சைட் இருக்குது அதில். ஸோ வெப்சைட்குள்ளே போய் கேந்திராக்குள்ளே அட்ரஸ் எடுத்திங்கனாலே அதில் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம நெஹ்ரு விகேந்திரா சிவகங்கைக்குள்ளே ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணால் போதும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ்குள்ளே காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அஃபிலியேஷன் ஃபார்ம் எல்லாமே தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட அஃபிலியேட் பண்ணிடலாம். நெஹ்ரு விகேந்திரா எங்கள் லேண்ட்லைன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 04575290399. இதுதான் ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பர். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். நம்ம கன்சர்ன்டாக நீங்கள் எந்த ஒன்றியத்தை சார்ந்தவங்களோ அந்த ஒன்றியத்தில் இருக்கிற நம்ம வாலண்டியரை அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க அஃபிலியேஷன் ஃபார்ம் தந்துடுவாங்க. நீங்கள் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்கள் கிளப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அண்டு மேடம் கேட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின்னா வாலண்டியராக எப்படி உள்ளே வர்றது அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றியத்தில் 2 வாலண்டியரை வச்சு டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. ஸோ சேர்மேன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் தான். ஸோ சார் தலைமையில் தான் செலெக்ஷன் நடக்கும். நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஃபார்மில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் செலெக்ஷன் நடத்துறது. ஒரு டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியருக்குள்ள டிப்ளாய்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் மார்ச்சில் மறுபடியும் அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இருக்க வாலண்டியர்ஸ்குள்ளது 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ 2023 மார்ச்சில் தான் மறுபடியும் செலெக்ஷன் நடத்துவோம். அந்த டைமில் ஒஃபிஷியலாக நியூஸ் பேப்பர்லேயே நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெஹ்ரு விகேந்திராக்குள்ள வெப்சைட்டில் சொன்ன வெப்சைட்லேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாலண்டியராக இதில் அப்ளை பண்ணணும் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்ட் கூப்பிடலாம். நாங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்லாம் சொல்லித்தரோம். அது ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வேறு ஏதாவது சிறப்பு தகுதிகள், கல்வி தகுதிகளோ அல்லது வந்து வயது வரம்பு இது மாதிரி இருக்குதுங்களா சார்? மேம் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 to 29 தான் ஏஜ் லிமிட். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி கிடையாது. 10th பாஸாக இருந்தால் ஓகே தான். ஏன்னா இவங்களுக்குள்ளது பியூர்லி ஃபீல்டு ஒர்க் தான். ப்ளஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது,
ப்ளஸ் நம்ம நெஹ்ரு கேந்திராக்குள்ள ப்ரோக்ராம்ஸை மக்களுக்கு போய் சொல்கிறது, ப்ளஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பேசிக்காக. ஸோ அதுக்காக 10th தான் குவாலிஃபிகேஷன், ப்ளஸ் நமக்குள்ளது இவங்களுக்கு ஏஜ் வந்து 18 to 29. இளைஞர் ஆற்றலை இந்தியாவின் ஆற்றலாக மாற்றிக் காட்டும் இளையோர் சங்கங்கள், அதாவது நேரு யுவகேந்திரா, அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதில் எப்படி இணைந்து பணியாற்றுவது என்பது குறித்த அரிய தகவல்களை பற்றியும் எங்கள் சமுதாய வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த அழகப்பா யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி ரேடியோக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் மோஸ்ட்லி ரூரல் லெவலில் நடக்கிறதுனால அர்பன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியாமல் போயிடுது, ஏன்னா வெளியுலகத்துக்கு தெரியாமையே போயிடுது. அண்ட் ஸோ அதை வந்து இன்டர்வியூ சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ இன்கேஸ் எதுவும் கிளப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம்னாலும், இல்லாட்டினா எதுவும் யூத்துக்கு வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணோம்னாலும் கன்சர்ன்ட் எங்கள் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில நேரு இளையோர் மையத்தை பற்றிய பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட சிவகங்கை மாவட்டத்தின் நேரு இளையோர் மையத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.